சாங்க போடுங்கடா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி ஷோகும். இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் ஒரு 2 பேருக்காவது அட்லீஸ்ட் போய் சேரும். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டினே இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு பிகு தோமை நீங்கள் லைட்டாக ஜூம் போயிட்டு ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பண்ண அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களோட பிகு தோமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எக்ஸ்பர்ட்னு இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் ஸ்பிஞ்சின்னு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண அனிசில் கன்வெர்ட்டர் இது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணி எப்படி ஷோகும். ஸோ இதில் நாம் பிக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கல்லே இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் நானஸில் கன்வெர்ட் பண்ணிங்களே ஸோ அந்த பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே காலில் இப்போ சேர்க்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் வந்து பண்ணால் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு குரூப் ஒன்று இருப்பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் முன்ன என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கும். இருக்கிறது ஒரு பிக்கு தான்றீங்களா? ஓகே, ஸோ ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டெசிஷன் வேப் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சன செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தரப்பு சொல்லி போயிட்டு உடைய சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படி நம்ம வந்து பண்ணால் பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக ஆடாச்சு செக் பண்ணிடலாம் மேம். ஸோ கரெக்டாக ஆடாச்சு. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எப்படி ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ண பார்த்துலாம். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாருக்குன்னு கொடுத்தேன். ஸோ நான் ஜஸ்ட்டு அந்த பிக்கை நான் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண இந்த பிக்கு அப்படியே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்கிட்ட கொடுத்துருவோம். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஃபஸ்ட்டு பிக் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் எல்லா லேயருக்கும் மேலே ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை அப்படியே எங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி ஆட் பண்ண அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிட்டு பண்ணால் நான் கொடுத்துருக்க புக் மாதிரி இருக்குது, இந்த பிக்கு இருக்கான்னு பாருங்கள். ஸோ கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் எப்படி அசியூம் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண அப்படியே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது மறுபடியும் பேஸ்ட் போயிட்டு அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி பிக்கு மேலே கரெக்டாக வந்து பண்ணாக்கா செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பிக்கும் நான் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மூவ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பண்ண இதுக்கப்புறம் இப்படி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ரீச் தான் குயிக்காக பார்த்துலாம். ஸோ ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறீங்க, கலஃபி கொடுத்து ஸ்டார் கொடுத்து எடிட் பண்ணிட்டு பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸே கூட ஜஸ்ட் ஆட் ஆகும். இதே சேம் மெத்தடில் இதுக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் குரூப் ஒன்றுன்னு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த சில் போயிட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நில் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்கா சென்டராக நான் வந்து பண்ணாக்கா செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா அந்த சைடில் ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேப்பில் ஆட் பண்ண அதே டெய்ல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு சாண்ட் செட்டும் கொடுத்து ஜஸ்ட்டு அந்த மாரியே நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு மூவ் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் போயிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் போயிட்டு அப்படியே
கீழே மூவ் பண்ணி சென்டரை நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி இட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 2 குரூப்பாக இருக்கா, அந்த 2 குரூப்பிலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் பிக்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இது கீழே வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இதில் 2 டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்துருங்க, கீழே வந்து 11 பொம்மை மாதிரி இல்லையா, ஸோ அது வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இந்த 2 டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து பாருங்கள் இந்த பொம்மை டெம்ப்ளேட் நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ண இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்கா நான் கேப்கட்டில் தான் எப்படி எடிட் பண்ணு சொல்லித்தரலாம் இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பிக்கு எஃபெக்ட் வந்து பண்ண அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் எஃபெக்ட் மட்டும் நான் வந்து பண்ணாக்கா அட்மோஸ்டில் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ ஓகே விடுங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணால் லைட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் பொம்மை எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கோம் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த புக் மாதிரி வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சவுண்டில் போய் இதை வந்து பண்ணாக்க 0 பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அதில் ஒரு சாங் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண அப்படியே கீழே மூவ் பண்ணி கரெக்டாக சாங் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்சல் போயிட்டு தடவை சில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் போதும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிகுக்கு வந்து பண்ண டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்சல் போயிட்டு தடவை சில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கும். ஸோ இந்த வீடியோ நான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட் மார்க் போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து பண்ணாக்கா டைமுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த வீடியோ செல்ல போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொடுத்தாக்கா ஜஸ்ட்டு இப்போ இதுவும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.